ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சற்று ஏற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். அது மட்டும் இல்ல, கடந்த 5 வருடங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு மேல ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள். அதுவரைக்கும் ஜூன் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்னாடி ஒரு இடமாற்றம், வேற ஏதேனும் ஒரு மாற்றங்கள் வருது அப்படின்னா, அதுலயும் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு பல் பிரச்சனை இது போன்ற விஷயங்கள் வரும். அதனால உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலை உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சா மட்டும், ஒரு வேலை கிடைச்சா மட்டும் இருக்கிற வேலைய விடுங்க. இல்ல, இப்பயே நீங்க இருக்கிற வேலைய விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு 6 மாத காலத்திற்கு வேலை இல்லாத நிலை ஏற்படும். ஜூன் மாதத்திற்கு மேல உங்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாத, திருமணத்திற்கு காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு மேல திருமணம் கண்டிப்பா கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஜூன் மாதத்திற்கு மேல இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை உயரும். ராசிக்கு 10ல் சனி இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். வீடு வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு தொடர்பு மூலம் ஆதாயம் ஏற்படும். இந்த ஆண்டு உங்களுக்கு தெய்வ அருள் கிடைப்பது, ஏதாவது ஒரு கோயிலுக்குலாம் நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம், இந்த ஆண்டு உங்களுக்கு அதீத கோவில்களுக்கு செல்வது, அந்த கோவில்களின் தெய்வ தரிசனம்லாம் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வேலை பளு சற்று அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே. இந்த ஆண்டு முழுவதுமே சற்று பொறுமையோடு கையாண்டீங்க அப்படின்னா, ரொம்பவே சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். மற்றும் ஜூன் மாதத்திற்கு பிறகு படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி பெண்களுக்குமே இந்த ஜூன் மாதத்திற்கு மேல விலையுயர்ந்த பொருட்கள், அவர்கள் விருப்பப்பட்ட பொருட்சேர்க்கை ஏற்படும். மிதுன ராசி ஆண்கள் ஜூன் மாதத்திற்கு மேல பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கணவன் மனைவி இடையே இந்த ஆண்டு கட்டாயம் ஒரு விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமில்ல, லக்னக்காரர்களுக்குமே பொருந்தும். உங்க வீட்டில் யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். எங்களுடைய பணி தொடரட்டும். இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.